தமிழகத்திலே கள்ளச்சாராய சாவு ஏற்படும் என்று நான் சொல்ல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல. உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப குற்றவாளி யார்? Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. நேரடியாவே கேட்கிறேன், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா பொதுவாக உங்களுக்கு பல விஷயம் தெரியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரிய போறதில்லை. பல விஷயங்கள் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போது சொல்றேன், இந்த தொலைக்காட்சியின் வழியாக சொல்லுறேன், இந்த பேட்டியின் வழியாக சொல்லுகிறேன், உங்களுக்கும் சொல்றேன், ஊடகங்களுக்கும் சொல்றேன், தெளிவா இதை சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டது, இந்த காவல்துறை மாநில தலைவர் சங்கர் ஜிவால் சிபிசிஐடி அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் ஏடிஜிபி உங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மரக்காணத்திலே நடந்த கள்ளச்சாராய சாவிற்கு பிறகு, அதை விசாரணைக்கு பிறகு உங்களுக்கு 2 கடிதங்களை எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து நீங்கள் உள்துறை செயலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறீர்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரக்காணத்திலே நடந்த சாவு கள்ளச்சாராய சாவு, மெத்தனால் கலந்ததால் ஏற்பட்ட சாவு, எத்தனாலால் ஏற்பட்ட சாவு. இன்னும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் கேள்விப்பட்டது, இந்த மெத்தனால் முறைப்படுத்தப்படவில்லை, முறைகேடாக உரிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உரிமம் பெற்றவர்கள் அதை அரசிற்கு முறையாக அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கப்படவில்லை, முழுமையான கண்காணிப்பு இல்லை, தவறான விதியிலே. நல்லா கவனிச்சிங்க, அந்த மித்தனால் உரிமம் பெற்றவர் தவறான விதியில, அந்த தவறான விதிகளில் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் விதிகளை கடுமையாக்கப்பட வேண்டும். மெத்தனாலை தயாரிக்கின்ற, அதை எடுத்து செல்கின்ற, விற்பனை செய்கின்ற, அதை கடைசியாக யார் பயன்படுத்துகிறது என்பதை முறையாக கண்காணித்து முறைப்படுத்தி சட்டத்தை கடுமையாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதன் பேரிலே நீங்க என்ன சொல்றீங்க? இது இந்த விஷசாராயம் என்பது மெத்தனாலால் ஏற்படுகிறது. இந்த மெத்தனாலை விற்பனை தயாரிப்பையும் அதை பயன்படுத்துபவர்களையும் முறைப்படுத்தி சட்டத்தை கடுமையாக்கப்படவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராய சாவு மீண்டும் நடைபெறும் என்று உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா இல்லையா? நேரடியாக கேட்கிறேன். டிஜிபி அவர்களே, நீங்கள் கடிதம் எழுதினீர்களா இல்லையா? உள்துறை செயலாளரை கேட்கிறேன், டிஜிபி உங்களுக்கு கடிதம் அனுப்பினார்களா இல்லையா? என்ன சொல்ற? எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்ப என்ன சொல்ற? இந்த அரசுக்கு தெரிந்திருக்கிறது, காவல்துறை எச்சரித்திருக்கிறது, எச்சரிக்கை செய்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மெத்தனால் விற்பனை தங்கு தடையின்றி நடைபெறுகிறது. தவறான விதியிலே அது விற்கப்பட்டிருக்கிறது. அதை முறைப்படுத்தப்படவில்லை என்றால், கடுமையாக்கப்படவில்லை என்றால் தமிழகத்திலே கள்ளச்சாராய சாவு ஏற்படும் என்று நான் சொல்ல, இங்க இருக்கிற யாரும் சொல்லல. உங்களுடைய டிஜிபி உங்களுடைய உள்துறை செயலாளருக்கு சொல்லியிருக்கிறார். அப்ப குற்றவாளி யார்? அந்த கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுக்காத உள்துறை செயலாளரா, இல்ல உள்துறை செயலாளர் உங்களுக்கு கவனத்திற்கு கொண்டு வந்து காவல்துறையை உன் கட்டுப்பாட்டிலே நீங்கள் வைத்திருக்கிறீர்களே உங்களுடைய தவறா? இப்ப யார் மீது வழக்கு போட வேண்டும்? உள்துறை செயலாளர் சொல்லவில்லை என்றால் உள்துறை செயலாளர் மீது வழக்கு போட வேண்டும். அந்த கடிதம் பெற்ற பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முழுமையான பொறுப்பேற்க வேண்டும். கள்ளக்குறிச்சியிலே இறந்த அந்த 73 பேருக்கும்
திருவண்ணூரில் இறந்த அவருக்கும் இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த கள்ளச்சாராயத்திற்கும் முழுக்க காரணம் பொறுப்பு இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதனால்தான் நாங்கள் இதை சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.